Please, ladies and gentlemen, my English not coming, but like it English தமிழ்ல சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்கன்னாக்கா அங்கே மகாபாரதம் நாடகம் சம்பிரதாயம் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி புரியப்படுத்தி பொழுதுபோக்கோசரம் ஒரு நாடகமா பாரதமா நல்லத்தாங்க கதையா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த மாதிரி கதை கேட்டு வந்தவன் தான் நான். அது இருக்கட்டும். இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு பொழுதுபோக்கோசரம் வச்சவங்க. ஆனால் இப்போ ஃபிலிம் ஆக்ட்ரஸ்ன்னு 10 பேர் பறக்கூட்டு அடிக்கிறவனும் பாண்டியராஜன் சொல்கிற மாதிரியே அரையும் குறையும் ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறவனும் இழுப்பிடிச்சிட்டு ஆடுறவனும் சொல்கிற மாதிரியே அவன் நாட்டையே ஆளணுன்னா இது எந்த வகைகள் தான் நியாயம்? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கன்னா போய் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சு என்ன விடவுண்ணா. வெட்டி போடுற நேருக்கு நேர் வர ஒரு அப்பனுக்கு ஓத்து பெற்றிருந்தா வாடா எவனா. நான் சொல்கிறது சரியாக இருந்தால் மெயிட்டில் வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு உண்மைன்னா பொய்யினான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழிங்கடா. பொழுதுபோக்கு அந்த ஒரு 100 பேர் ஒரு குடும்பம் ஒரு ஊர் அப்படி வாயிற ஊரில் அப்போ நாட்டையே ஆளணும்னு நினைக்கிறான் பார். அப்போ அவனை எப்படி அடிக்கலாம்? அப்படி அடிச்சது தான் இது பல குழந்தைங்கள செத்து போச்சு. இதுக்கு யாரா பொறுப்பு? ஏன்டா அறிவிச்சு அப்பயே வர வேண்டியதானா நீ? ஏன் சனிக்கிழமை மட்டும்தான் வந்து மயிரை பிடுங்குவியா நீ? அண்ணன் விஜய் என்னோட வயசில் 10-20 வருஷம் பெரியவனா 30 வருஷம் பெரியவனா எனக்கு தெரியாது. என்னோட காலேஜ் பற்றி 25